ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவ் வாய்ஸ்னா எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் verb இருக்கும், அப்புறம் தான் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இங்க சப்ஜெக்ட் பாருங்க, தி கேட் இருக்கு இல்லையா, தி கேட்ன்றது வந்து சப்ஜெக்ட். ஸோ அடுத்தது பாருங்க ஏட், ஏட் வந்து verb இல்லையா, ஸோ சப்ஜெக்ட் verb, தி ஃபுட் என்னன்றது என்னது ஆப்ஜெக்ட். ஸோ அதனோட ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்ம்ல எப்படி இருக்கு, சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் வந்து எப்பவுமே ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி இருக்கும், எந்த ஃபார்மேட்ல இருக்கணும், சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க அடுத்தது பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்ன்றது வந்து சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் தி ஆக்ஷன். அந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் இருக்கும், ஆனா சப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு விஷயமுமே செய்ய மாட்டாங்க. வெறும் வேற யாருனாவது சொல்ற விஷயங்களை ரிசீவ் பண்றது மட்டும் தான் சப்ஜெக்டோட வேலையா இருக்குமே தவிர்த்து அந்த இடத்துல சப்ஜெக்ட் எந்த வேலையுமே இல்லை, வெறும் ரிசீவ் பண்றது மட்டும் தான் சப்ஜெக்டோட வேலை அப்படின்னு சொல்றாங்க இதுல பாசிவ் வாய்ஸ்ல. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் தி ஆக்ஷன், அடுத்தது பாருங்க சப்ஜெக்ட் இஸ் தி ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பாசிவ் வாய்ஸோட ஃபார்மேட் பாருங்க, ஃபார்முலா ஆப்ஜெக்ட் verb சப்ஜெக்ட். அதாவது வந்து அங்க என்னன்னு பார்த்தோம், ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம் இல்லையா. இங்க பாசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட் verb சப்ஜெக்ட். அதாவது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட் தூக்கி ஃப்ரண்ட்லயும் சப்ஜெக்ட் தூக்கி பின்னாடியும் போட்டோம்னா அவ்வளவுதான் பாசிவ் வாய்ஸ். ஆப்ஜெக்ட் verb சப்ஜெக்ட் தான், இந்த ஃபார்மேட்ல தான் பாசிவ் வாய்ஸ்ன்றது எப்பயுமே இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், தி கேட் ஏட் தி ஃபுட் அப்படின்னு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா. இந்த இடத்துல அதே சென்டென்ஸ் வச்சு அதை பாசிவ் வாய்ஸ்ல எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கோம்னு பாருங்க. ஸோ இங்க பாருங்க ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்ல வரணும்னு சொன்னோம் இல்லையா, சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி இருக்கணும், இந்த ஃபார்மேட்ல இருக்கணும் இல்லையா. ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்லயும் சப்ஜெக்ட் வந்து பேக்லயும் இருக்கும். அப்போ தி ஃபுட் என்ற ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும்னா, இந்த இடத்துல தி ஃபுட் என்ற ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்துரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து was ஏட்ன்றது ஈட்டன் பை தி கேட். இது நான் உங்களுக்கு இன்னும்